எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தாவேக்காவை குறிப்பா இந்த கட்சியினரை வந்து மக்களிடையே சந்திக்க விடாம அப்படி நடத்த முடியுமா? சார், இது ஒரு ஜனநாயக நாடு சார். இவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே பொய் தான். ஸோ ஏன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தான் மொத்த ஸ்டேட்டுமே இருக்குது. இவரை வந்து எந்த இடத்துக்கும் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு அனுமதி மறுக்கப்படுறது எல்லாமே பொய்யான விஷயங்கள் தான். என்ன அவங்க கொடுக்குறாங்கன்னா, ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக சேரும் போது அசம்பாவிதங்கள், என்ன உங்களுக்கு தெரியும், கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு அசம்பாவிதம் நடக்கூடாதுன்றதுக்காக ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. பெரிய தலைவர்களே 2 இடத்துல தேர்வு பண்ணாதப்போ விஜய் அவர்கள் தேர்வு பண்ண வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு? இல்லை, வேற காரணம் இருக்கிறதுக்கு இதில் வாய்ப்பே இல்லை சார். ஸோ மக்களுக்கே ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இவர் ஒரு தொகுதியில் தான் போட்டிடணும். ஸோ இவரும் மக்களை நம்பலை. ஆதன் சிவனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் தாமோதரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய கேள்விகள் இருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா 2 தொகுதியிலும் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 தொகுதிகளிலும் மனு தாக்கல் பண்ணுறதுல என்னென்ன சாதகம் இருக்குது, என்னென்ன பலவீனம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 2 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? அதனால அந்த விஷயத்தை மேற்கொள்கிறாங்க? இல்லை, மக்கள் சட்ட பிரதிநிதித்துவ சட்டப்படி 1955 அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு வேட்பாளர் வந்து 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். 2க்கு மேற்பட்ட தொகுதியில் ஒரு வேட்பாளர் போட்டியிட முடியாது. 2 தொகுதியிலுமே ஒரு வேளை வெற்றி பெற்றார் வேட்பாளர் அப்படின்னா ஒரு தொகுதியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிசைன் பண்ணணும். அங்கே இடைத்தேர்தல் கட்டாயமாக வரும். ஸோ இதுதான் வந்து சட்ட சைடில் இருக்கக்கூடிய விளக்கங்களில். ஸோ இவங்க எதுக்காக தலைவர்கள் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனைகள். ஸோ 2 தொகுதிகளை வந்து அவங்களுடைய சேஃப்டிக்காக ஸோ 2 தொகுதியில் நிற்போம் எலெக்ஷனில். ஸோ ஒரு தொகுதியில் தோத்துட்டாலும் இன்னொரு தொகுதியில் வந்து ஜெயிக்கிறத வச்சு முதலமைச்சர் ஆகிடலாம். ஏன்னா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அடிப்படையில் அவங்க எம்எல்ஏவாக இருக்கணும். ஸோ ஒரு எம்எல்ஏவாக இல்லாதவங்க முதலமைச்சராக இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த 2 தொகுதியில் தேர்ந்தெடுக்கிறது. அம்மையார் அவர்கள் 2 தொகுதியிலும் நின்னாங்க. 2 இடங்களும் நம்ம வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற விஷயம் தான். இப்போ இருக்கக்கூடிய தலைவராக இருக்கட்டும், முன்கூட்டியே இருந்த தலைவர்களாக இருக்கட்டும், ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சராக இருந்தாலுமே கூட அவங்களே 2 இடங்களில் போட்டியிடல. விஜய் அவர்கள் 2 இடத்துல போட்டியிடுறதுக்கு என்ன காரணம்? இன்னும் குறிப்பாக மற்ற கட்சியினர் வந்து அவருக்கு நம்பிக்கை இல்லை போல அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் பார்க்கப்படுது. ஸோ பெரிய தலைவர்களே 2 இடத்துல தேர்வு பண்ணாதப்போ விஜய் அவர்கள் தேர்வு பண்ண வேற ஏதாவது காரணங்கள் இருக்குங்க? இல்லை, வேறு காரணம் இருக்கிறதுக்கு இதில் வாய்ப்பே இல்லை சார் ஆக்சுவலாக. ஏன்னா பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒரு இடத்துல தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ கேப்டன் வந்து விருதாச்சலத்தில் 2006 போட்டிட்டார். அந்த மக்கள் வந்து நம்பினாங்க இவர் வந்து சிஎம் ஆகிடுவார், நம்ம தொகுதியை காப்பாற்றிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா 233 தொகுதியில் தேமுதிக வந்து தோல்வி அடைகிறாங்க. ஸோ 10,000 ஓட்டுக்கு மேலே வாங்கலை. ஆனால் அந்த ஒரு விருதாச்சலம் தொகுதியில் அவர் வின் பண்ணிட்டார், எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஆகிட்டார். ஸோ மக்களுக்கே ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இவர் ஒரு தொகுதியில் தான் போட்டிடணும். ஸோ இவரும் மக்களை நம்பலை. ஸோ ஒரு தொகுதியில் போட்டிட்டு ஒரு வேளை தோத்துட்டா அசிங்கமாயிடும்ன்றதுக்காக 2 தொகுதியில் போட்டிடுறாரு. இது அவரோட பாதுகாப்புக்கு தானே கண்டி, இது மக்களுக்கான நல்ல விஷயமோ இல்லை ஒரு ஜனநாயகத்துக்கு இது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிச்சிடாருன்னு வச்சுப்போம். ஒரு தொகுதியை வந்து அவர் ரிசைன் பண்ணணும், ரீஎலெக்ஷன் வரும். அந்த இடைத்தேர்தலுக்கான செலவு அரசாங்கத்துக்கு தான், மக்களோட வரி பணத்துலேருந்து தான் தேர்தல் செலவு நடக்குது. அது அரசாங்கத்தோட அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட வரி பணத்தை தான் செலவு பண்ண போகிறாங்க. ஸோ அப்போது இவரோட பாதுகாப்புக்காக ஒரு செலவு ஆனால் பரவாயில்ல, அரசாங்கத்துக்கு நஷ்டமானால் பரவாயில்ல, மக்கள் வரி பணம் வீணான பரவாயில்லன்னு தான் அவர் முடிவு எடுத்திருக்காரு. ஓகே. ஸோ அவர் மக்கள் மேலே ஒரு வேளை நம்பிக்கை வச்சுருந்தாருன்னா ஏதாவது ஒரு தொகுதி, அவர் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிஎம் ஆக போகிறதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு தொகுதி மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டியதானே? ஓகே. இல்லை, 234 தொகுதியிலும் மக்களை சந்திக்க கூட எனக்கு நிறைய முட்டுக்கட்டை போடுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும் அப்படின்றத. இது சாத்தியமா சார்? இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. தாவேக்காவை குறிப்பாக இந்த கட்சியினரை வந்து மக்களிடையே சந்திக்க விடாமல் அப்படி நடத்த முடியுமா? சார், இது ஒரு ஜனநாயக நாடு சார். இவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே பொய் தான். ஸோ ஏன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தான் மொத்த ஸ்டேட்டுமே இருக்குது. எந்த முன்னாள் கட்சியோ இல்லை எதிர்காலத்தில் வரப்போகிற அரசாங்கத்தை வச்சுருக்கக்கூடிய கட்சியோ யாருமே வந்து எதையுமே வந்து அதிகார வரம்புக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. அதிகாரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. கலெக்டராக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், எல்லாருமே தேர்தல் அதிகாரிகளோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஏன்னா நடைமுறை வந்து தேர்தல் நடைமுறையில் இருக்காது. இவரை வந்து எந்த இடத்துக்கும் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு அனுமதி மறுக்கப்படுறது எல்லாமே பொய்யான விஷயங்கள் தான். என்ன அவங்க கொடுக்குறாங்கன்னா, ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக சேரும் போது
அசம்பாவிதங்கள் என்ன உங்களுக்கு தெரியும், கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு அசம்பாவிதம் நடக்கூடாதுன்றதுக்காக ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அவரோட வேட்பாளரே ஒருத்தர் ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ண போகிறாங்க. மனு தாக்கல் போகும்போது அனுமதி மறுக்கப்பட்டதை அவர் சொல்கிறார். ஸோ அவர் வந்து மனு தாக்கல் பண்ண போகும்போது அந்த பெங்களூர் ஹைவேல பெரிய டிராஃபிக் ஜாம். ஸோ 200 பேர் 300 பேர் வந்து பைக்கில் வந்துட்டாங்க, கூட்டம் வந்து 500 பேருக்கு மேலே. ஸோ மனு தாக்கல் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் கூட்டம் வந்தாங்க? ஸோ அனுமதியை விட அதிகமான கூட்டத்தை அவர் சேர்த்ததுனால அந்த பெங்களூர் ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போக்குவரத்து. ஸோ போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டால் உங்களுக்கே தெரியும், அதில் 10 பேஷண்ட் இருந்திருப்பாங்க, இல்லை வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, காலேஜுக்கு போகிறவங்க, இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து மக்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்காக தான் அனுமதி மறுக்கிறது. மற்றபடி உங்களுக்கே தெரியும் 7200 சில்லற மனுக்கள் இதுவரையிலும் பரிசீலனை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எந்த பாமரனா இருந்தாலும் எந்த தொகுதியில் வேணாலும் போய் பிரச்சாரம் பண்ணலாம். அந்த அனுமதி இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. பல இடங்கள்ல இந்த ஃபார்ம் அதுல நடந்த குளறுபடிகள் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். குறிப்பா 234 தொகுதி, அதுல இப்போ வந்து ஒரு தொகுதியில் எடப்பாடியில வந்து நிராகரிச்சிருக்காங்க. 233 தொகுதியில தான் நிற்க போறாங்க. இது எதனால சார்? அந்த குளறுபடிகள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அரசாங்கத்தோட அந்த படிவத்தில் எந்த குளறுபடியும் கிடையாது. நீங்கள் வந்து அவங்க வந்து நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணலாம். இதில் தெரிவிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளரோட தகவல் தான் நம்ம தெரிவிக்கிறது. அது வந்து உறுதிமொழி பத்திரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டரி ஒன்று சிக்னேச்சர் வாங்குவாங்க. அந்த உறுதிமொழி பத்திரம் தான் அஃபிடவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறுதிமொழி பத்திரத்தில் என்னென்னா, நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். ஸோ இந்த சொத்து விவரமாக இருக்கட்டும், அவருடைய பின்புலன்கள், சட்டம் சார்ந்த விஷயங்கள், அவர் வந்து குற்றவாளியாக இருக்கக்கூடாது, ஒரு முன்னாள் குற்றவாளியாக இருந்து தண்டனை அனுபவிச்ச பற்றி இவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அது தண்டனை அனுபவிச்சாலும் அந்த குற்றம் முடிஞ்சிடும். ஸோ ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா, என்ன ஒரு தனிப்பட்ட தரப்பு வேட்பாளர், எந்த ஒரு வேட்பாளரோட தனிப்பட்ட தகவல்களை கொடுக்கும்போது ஸோ அந்த மனு நிராகரிக்கப்படுவதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தகவல்களில் இருக்க தவறுகள். மற்ற வேட்பாளர்கள் வந்து அதை சுட்டி காட்டுறதுனால அந்த தவறுகள் நிரூபிக்கப்பட்டால் கட்டாயமாக நிராகரிக்கப்படும். இல்லை, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை புதிதாக தோன்ற கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியினர் இதுதான் எங்களோட சின்னம், இவர் தான் எங்களோட வேட்பாளர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு தொகுதியில் பார்க்கும் பொழுது ஒரு வேட்பாளர் வந்து அவரை சார்ந்த ஒரு 4-5 பேருக்கு வழங்கலாம் அப்படின்றத நாங்கள் கேள்விப்படுறோம். ஒரு தனிநபர் எத்தனை முறை மனு தாக்கல் பண்ணலாம் சார்? அதுக்கு என்னென்ன அடிப்படை இருக்குன்னு? இல்லை, ஒரு தனிநபர் 2 தொகுதியில் மனு தாக்கல் பண்ணலாம். எத்தனை முறை வேணாலும் மனு தாக்கல், எல்லா தேர்தலையும் அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணலாம். ஒரு தனிநபர் 2 தொகுதிக்கு மேலே ஒரு தனிநபர் மனு தாக்கல் பண்ணலாம். ஒரே தொகுதியில் அவர் எத்தனை ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறேன், அவரோட பேர்லேயே. ஏன்னா இப்போ நம்ம கேட்கும் பொழுதுலாம் ஒரு இங்கிலீஷில் ஒரு வாட்டி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க, தமிழ்லையும் அவங்க பேர் ஒரு வாட்டி போட்டு கொடுக்குறாங்க. அந்த முறை ஒரு தனிநபராக எத்தனை முறை அவங்க கொடுக்கலான்னு கேட்குறேன். இல்லை சார், ஒரு எலெக்ஷனில் ஒரு ஃபார்ம் தான் இவர் கொடுக்க முடியும். ஒரு வேட்பாளரோட ஒரு ஃபார்மை தான் கொடுக்க முடியும். அவங்க வந்து ஒரு சேஃப்டிக்காக எல்லா பெரிய கட்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா டம்மி வேட்பாளர்ஸ் போடுவாங்க. ஓகே. ஸோ ஒருவேளை நம்மளோட வேட்பாளர் இப்போ ஒரு நீங்கள் சொல்கிறீங்க அந்த விஜயோட ஒரு வேட்பாளர் ஒருத்தர் நிராகரிக்கப்பட்டா ஒரு டம்மி வேட்பாளர் கொடுத்துருக்கணும். பெரிய கட்சியெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு டம்மி வேட்பாளர்னா அவங்களுக்குள்ள இன்னொரு வேட்பாளர் கொடுப்பாங்க. ஒரு வேளை நிராகரிக்கப்பட்டுட்டா அந்த தொகுதியிலே என்னோட சின்னம் இல்லை, போட்டியிடலன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு வேற வேட்பாளருக்காக ஒரு டம்மி வேட்பாளர் கொடுக்கறது நடைமுறையில் இருக்கிற நாமினேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ எடப்பாடியில் வந்து தாவேக்காவை சேர்ந்த ஒரு வேட்பாளரை நிராகரிச்சிட்டாங்க, அவரோட மனு தாக்கலை நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கு வேற ஏதாவது வாய்ப்புகளோ இல்லை வேற ஏதாவது வழிகள் இருக்குங்களா சார்? இல்லை, நிராகரித்த பிறகு எந்த வாய்ப்பு வழிகளும் கிடையாது. இவங்க முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு டம்மி வேட்பாளர் இவங்க கட்சியில் சார்ந்தவங்கள ஒருத்தரை வந்து நிற்க வச்சிருக்கணும். இப்போ நிராகரித்த பிறகு அந்த டம்மி வேட்பாளரை முக்கிய வேட்பாளரை அறிவிக்கணும். இவங்க இந்த ஒரே தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு 6-7 ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு பேரில் வேட்பாளர்கள் நம்ம பார்க்க முடிஞ்சு. அந்த பேர்கள் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை இப்போ கூட விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் 2 ஜோசப் 2 விஜய். என்ன காரணம் சார்? இதில் என்ன குளறுபடிகள் ஏற்படுத்திட முடியும், என்ன மாற்றங்கள் ஏற்படுத்திட முடியும்? இல்லை, மக்களோட அறியாமை. அதாவது ஒரு சில மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய், இப்போ இந்த ஜோசப் விஜய்க்கும் இருக்க வித்தியாசம் தெரியாது. சரி. ஸோ ஒருவேளை மாற்று கட்சி சார்ந்தவங்க வந்து இந்த குளறுபடி, இப்போ ஏன்னா அது நிறைய எலெக்ஷன்லேயே வரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தோட எலெக்ஷன்லேயே ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு தாமோதரன் ஒருத்தர் நிற்கிறாருன்னா தாமோதரன் நிற்கிறாருன்னா கூடவே தாமோதரன் நிற்க வைப்பாங்க. ஸோ ஓட்டு வந்து மாறி விழும்போது அவங்களுக்கு வந்து ஓட்டு குறையும் அப்படின்றதுக்காக இது சில கட்சிகள் பண்ணுற ஒரு நுணுக்கங்கள் தான் இது. இல்லை, அதுதான் சார். அது ஏன் கேட்குறேன், ஏன்னா சின்னம் தான் முடிவு பண்ண போகுது. இவங்க இன்னார் அப்படின்றத சின்னம் தான் டிசைட் பண்ண போகுது. ஏன் ஒரே பேரில் 4 வேட்பாளர்கள்? இல்லை சார், ஒருவேளை மக்கள் வந்து குழம்பிட்டு வந்து ஓட்டுகள் மாற்றி விழுந்து வாய்ப்புகள் வந்து ஓட்டு பிரியட்டும் அப்படின்றதுக்காக சில கட்சி சார்ந்தவங்க பண்ணுறக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஓகே. மக்களை சந்திக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. குறிப்பாக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எங்களுக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணித்தரதே இல்லை
நாங்கள் கேட்கக்கூடிய காவலர்களையும் நாங்கள் கேட்கக்கூடிய அனுமதியும் வழங்கலை அப்படின்றும் அவங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை சார், சட்டத்துக்கு உட்பட்டு அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அனுமதி கேட்க போது அது கட்டாயமாக அனுமதிக்கப்படும். இவங்க வந்து முடிவு பண்ண முடியாது சார். இத்தனை காவலரை வந்து எனக்காக பாதுகாப்புக்கு அனுப்புங்கன்ட்டு அதை முடிவு பண்ண வேண்டியது காவல்துறை அதிகாரி தான். இவங்க கேட்கக்கூடிய இடத்துல எவ்வளோ மக்கள் சேர்றாங்க, எவ்வளோ சேரத்துக்கு அனுமதிக்கிறாங்க, அதை பொறுத்து இத்தனை காவலரை அனுமதிக்கணுன்றதை காவல்துறை அதிகாரி தான் முடியும். இவங்க வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இவங்களுடைய மாசை காட்டுறதுக்காக ஒரு 50 காவலரோ 100 காவலரோ இவங்க இருந்தால் இவங்களுக்கு வந்து மாசு அப்படின்னு இவங்க ஒரு வேலை நினச்சி எங்களுக்கு அந்த இடத்துல அந்த கூட்டத்துக்கு 100 காவலரை கொடுங்க, 200 காவலர்னா இந்த மாதிரி வந்து காவல்துறை அதிகாரி அனுமதிக்க முடியாது. ஒரு கூட்டத்துக்கு எவ்வளோ காவலரை போடணும்னு அவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்காங்களா, அவங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் அதை தான் அவங்க அனுமதிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் இருந்தால ஒரு முன்னாள் கட்சிக்கோ இல்லை இந்த கட்சி புது கட்சி அப்படின்ற விதத்தில் அவங்க வேலை செய்யவே முடியாது காவல்துறை அதிகாரிகள். தேர்தல் அதிகாரியோட நடைமுறை என்னவோ அதுபடி தான் அவங்க தொடர்ந்து ஸ்டேட்டும் சென்ட்ரலும் என்னை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு வந்து நிறைய தடைகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் கூட அவங்க 2 பேரும் கூட்டணியாக இணைஞ்சு விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்ற நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான்றதையும் ஒரு இல்லை இவரோட அதான் சொல்கிறேன், இவரோட நிலைப்பாட்டில் இவர் சரியாகவே இல்லை ஆக்சுவலாக. இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா திமுகவுக்கு எதிராக தான் நான் செயல்படுறேன் அப்படின்னும் போது இவர் வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவாக செயல்படுறாரா இவர் சொல்லியிருக்கணும். ஸோ அதையும் பொருட்டாவே எடுத்துக்கலன்ற பொருட்டாக எடுத்துக்கலாம். அப்போ சென்ட்ரலில் வந்து பாஜக தான் இருக்குது. இப்போ பாஜக இவரை வந்து இப்போ பொருட்டாக எடுத்துக்கிட்டாங்களா, இவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க. இப்போ இவர் தான் சொல்கிறாரு கண்டி எந்த இடத்துலையும் அப்படி ஒரு நடைமுறை நடக்கலை. ஏன்னா அவங்க வந்து 17 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி பண்ணிட்டு இருக்க, இந்தியாவே முழுசாக ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு கட்சி. இவர் இன்னும் இவரோட தகுதி நிரூபிக்கவே இல்லை. இவர் வந்து எத்தனை தொகுதியில் ஜெயிப்பார், இல்லை டெபாசிட் வாங்குவாரா, என்ன பண்ணுவார், இவரோட தகுதி என்னன்றது வெளிப்படையாக இன்னும் நிரூபிக்கப்படல. அப்படி இருக்கும் பொழுது தகுதின்றது நான் பலத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ இவரோட பலம் என்ன இதுவரையிலும் நிரூபிச்சிருக்காரா, நிரூபிச்சதே இல்லை. இவரை பார்த்து எப்படி வந்து இவர் வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படத்தை முடக்கிட்டாங்க, எனக்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்தையும் நிறுத்துறாங்க, இதெல்லாம் வந்து சரி இது எல்லாமே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு. மக்கள் கிட்ட வந்து அபிமானத்தையும் அனுதாபத்தையும் வச்சு தான் இவர் ஓட்டு வாங்க போறாரு. இவர் எல்லாமே சிம்பத்தி தான் கிரியேட் பண்ணுறாரு. ஒரு தெளிவாக வந்து நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, அவங்க வந்து சென்சார் போர்டு வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு விட வேணான்னு அந்த படத்தை வந்து முடிவு பண்ணட்டும், ரிலீஸ் பண்ணுறதை பற்றி சென்சார் போர்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைமுறையில் இருக்கிறதுனால தேர்தல் நடவடிக்கைகள் நடைமுறையில் இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அரசியல் சார்ந்த வசனங்கள் நிறைந்த படம் தான் அந்த படமே, ஜனநாயக படம். ஸோ கட்டாயமாக நம்மளுடைய எலெக்ஷன் டிக்ளரேஷன் ஆன பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவர் வந்து டைட் பண்ணுறாங்க, அந்த படத்தை முடக்குறாங்கன்றது பொய்யான தகவல். ஓகே, இப்போ களமானது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 பேருக்கு தானா இல்லை எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு சார்? 2 கட்சி தான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில். அவங்க 2 பேருமே மிகவும் பெரிய களங்கண்ட கட்சிகள். ஸோ இந்த என்ன கடந்த தேர்தல் நம்ம எடுத்தோம்னா கடந்த 20 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் மாறி மாறி உட்காந்துருக்காங்க. 10 வருஷம் இவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க திமுக. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறார். ஸோ இந்த நடைமுறை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய களங்கண்ட கட்சி. ஸோ போர்க்களத்தை வெற்றி பெற்றவங்க யாருன்னா அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இவர் இன்றைக்கி தான் எலெக்ஷனில் உள்ளே வந்து கண்டஸ்ட் பண்ணுறாரு, மக்களை இன்றைக்கி தான் சந்திக்கிறார். மக்களோட சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு இடத்துல எனக்கு அமோகமான வரவேற்பு இருக்குது, அவ்வளோ மக்களோட அன்பும் எனக்கு தான் இருக்குது, வாக்கா மாறும், வாக்கு தான் இவங்களோட பலத்தால் தான் நான் வந்து வெற்றி வாகை சூட போகிறேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே. இவர் போகிற இடத்துலலாம் ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் கூடலாம் சார். அந்த 50,000 பேர் 1,00,000 பேரில் இவரோட தொண்டர்களும் ரசிகர்களும் எவ்வளோ பேர்னு பிரிக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்கு கொடுக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்க்கணும். இவர் ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து 1,00,000 பேர் கூட்டினா மட்டும்தான் இவர் அந்த தொகுதியில் ஜெயிக்க முடியும். தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியாக இருந்தாலும் குறைஞ்சது 1,00,000 ஓட்டு இவர் வாங்கணும். ஸோ 1,00,000 ஓட்டு வாங்கினா தான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றது அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகும். சார் இந்த உட்கட்சி பூசல் நான் சொன்னேன் சார், அதுக்கு மூல காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேண்டிடேட் மாற்று கட்சியிலேருந்து வந்து இணைஞ்சவங்க, அதுக்கப்புறம் இங்கே ஆரம்பத்துலேருந்து பயணிச்சவங்களெல்லாம் கொஞ்சம் அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம், இல்லை அந்த ஒரு தாமதமோ எதாக இருந்தாலும் ஸ்டார் கேண்டிடேட் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு வாய்ப்பு வழங்காதது, இதெல்லாமே வந்து ஒரு உட்கட்சி பூசலாக பார்க்கலாமோ? இல்லை அது உண்மைதான் சார். ஆக்சுவலாக 2 விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். அவர் வந்து தாவேக்காவோட தலைவர் வந்து 2 நிலைப்பாட்டில் வந்து அவர் வந்து மாறிட்டார். ஒன்று வந்து என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அவரோட பொதுக்கூட்டங்களில் வந்து இலவசம் கொடுக்கறதே தப்பு, மக்களை வந்து கெடுக்காதீங்க, இலவசம் கொடுக்காதீங்க. ஆனால் அவரோட தேர்தல் அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இலவசங்களை அறிவிக்கிறார். இப்போ ஒரு நிலைப்பாட்டில் ஒரே இடத்துல நிற்கணும். நீங்கள் வந்து இலவசம் கொடுக்க மாட்டேன், மக்களை கெடுக்க மாட்டேன்னா இவங்க இலவசம் கொடுத்து தான் கெடுத்துட்டாங்க, கடன் வாங்கிட்டாங்க, எல்லா பிரச்சனையும் பேசுகிறேன். ஆனால் உங்களோட தேர்தல் அறிக்கைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வங்கிக்காக
இலவசங்கள் கொடுக்கணுன்ற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்கட்சி பூசல் வரதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா, எனக்கு வந்து 30 வருஷமா வந்து என்னோட ரசிகர்களாக இருந்து எனக்கு வந்து போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு நான் பதவி கொடுப்பேன், என்னோட தொண்டர்களாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட்சி ஆரம்பித்தாங்க, கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாற்று கட்சிகளில் அங்கே வந்து 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்பியாக இருந்தவங்களெல்லாம் உள்ளே சேருது. நீ அவரோட கூட்டத்தெல்லாம் பாருங்கள், முதல் வரிசையில் 2வது வரிசையில் 3வது வரிசையில் நிற்கக்கூடிய எல்லாருமே வந்து மாற்று கட்சியில் வந்து பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ அவங்க என்னென்னா பணத்தாலையும் பதவியாலும் பலத்தில் இருந்தவங்கள அப்போ உங்களோட தொண்டர்கள் என்ன பண்ணீங்க, ஒதுக்கிட்டீங்க. ஸோ அப்போ உங்கள் தொண்டர் 234 தொகுதியிலுமே ஏன் உங்கள் தொண்டர்களை தேர்ந்தெடுத்துருக்கலாமே, உங்கள் தொண்டர்களை கலங்கண்ணை வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து ஊழல் பண்ண போகிறதில்ல, மக்களுக்காக தான் இருக்கீங்கன்னா முதல்ல தொண்டர்களை செலக்ட் பண்ணுறது இல்லையே, பணக்காரங்களாவோ முன்னாள் அரசியல்வாதிகளோ தேர்ந்தெடுக்காமல் உங்கள் தொண்டர்களில் நல்லவங்களா அறிவாளியாக புத்திசாலியாக இருக்கவங்கள தேர்ந்தெடுத்து வேட்பாளராக ஆக்கிடுது. இல்லை, நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம கூட இணைஞ்சவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றாரு சார். அங்கீகாரம் கொடுக்கணும்னா அப்போ 30 வருஷமா போஸ்டர் ஓட்டின தொண்டருக்கு என்ன கொடுக்க போறாரு? அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. இதுதான் வந்து முதல்ல வந்து உள்கட்சி பூசலுக்கு முக்கிய காரணம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சியிலேருந்து மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்கள வேட்பாளராக அவங்க நியமிக்கும் போது ஏற்கனவே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளரோடு அவங்களோட மிங்கிள் வந்து ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ ஒத்து போகாததுனால கட்டாயமாக 2 டீமாக மாறிடுவாங்க. இவங்க வெளியேருந்து வந்தவங்க ஒரு டீமாகவும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டீமாகவும் உள்கட்சி பூசல் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இதனால் வந்து மக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், ஓட்டு சேகரிப்பு எல்லா விஷயங்களும் வந்து தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை, இந்த வழக்குகளும் வந்து ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுது வழக்கு இருந்தது, இன்னொரு இடத்துல கொடுக்கும்போது வழக்கு இல்லை. நாமினேஷன் தாக்கல் பண்ணும் பொழுது இந்த வயசு வித்தியாசம் அது எவ்வளோ தூரம் சார் பார்ப்பாங்க ஒரு தேர்தல் ஆணையம்? அந்த அந்த அவங்க கொடுக்கக்கூடிய ஃபார்மை எந்த அளவுக்கு அவங்க பார்ப்பாங்க, இதெல்லாம் அவங்க நோட் பண்ணுவாங்க? இல்லை சார், ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு தேர்தல் அதிகாரி கட்டாயமாக உண்டு. ஸோ ஜோனல் ஆஃபீஸராக யாருக்குன்னே கார்பரேஷனில் இருந்தவர் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தேர்தல் அதிகாரி, துணை தேர்தல் அதிகாரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 அதிகாரிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும், இவங்களுக்கு அதான் சொல்லுவேன் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு களப்பணியை ஆல்ரெடி செஞ்சவங்களை வச்சு தான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ரெடி பண்ணுறது எல்லா வேலையும் இவங்க பார்த்துருக்கணும். இவங்க எல்லாமே உடனே சேர்ந்த கூட்டம். ஸோ அனுபவங்கள் கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க வந்து தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். நடக்காமல் இருந்தால் தான் நம்ம ஆச்சரியப்படணும் இந்த தவறு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சிகளாக இருக்குது, எந்த கட்சியில் ஒன்றும் இல்லை, இவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர். இவரோட சொத்து இவருடைய மனைவியோட சொத்து விவரங்களை கொடுக்கறதுலேயே பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் தான் இவர் போட்டிடுறாரு. பெரம்பூரில் கொடுத்துருக்க விஷயங்களும் திருச்சி கொடுத்துருக்க விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மாறுபடுது. ஸோ அது அவரே வந்து திருப்பி ஒரு ஜாயிண்ட் அஃபிடவிட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ கிளியர். இப்போ ஒரு தலைவருக்கு இந்த நிலைமை, அப்போ 234 தொகுதியிலும் தொண்டர்களோட நிலைமை என்ன? ஸோ வேறு எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி குளறுபடிகள் ஏற்பட்டு அவங்க வந்து திருப்பி வந்து அவங்க வந்து சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணி எந்த வேலையும் நடக்கலை. இல்லை, ஒரு யங்ஸ்டராக வரோம், எங்களுக்கு எல்லாமே புதுசு, எல்லாமே அனுபவம் தான் அப்படின்னு தானே சார் முயற்சி செஞ்சு வந்துக்கிட்டு சார் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சார் அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. தேர்தல் அதிகாரிகளை கன்சல்ட் பண்ணி அவங்கள மதித்து அவங்கக்கிட்ட நடைமுறைகளை கேட்டு இவங்க செய்யலாம் கட்டாயமாக. இவங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன்லையும் எந்த லைன் இவங்களுக்கு தெரியலனாலும் தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்கலாம், ஐயா இது என்ன லைன், இது என்ன ஃபில் பண்ணணும், இதில் என்ன நாங்கள் போடணும். அதுக்கு தான் தேர்தல் அதிகாரி இருக்கார், சொல்லிக் கொடுக்க தான். இப்போ ஒரு 18 வயசு நிரம்பின யார் வேணாலும் மனு தாக்கல் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நான் போனால் அதிகாரி தான் சொல்லிக் கொடுக்க போகிறார். இது வந்து என்னென்னா அவசர நிலையில் ஒரு விஷயங்களை செய்யும் போது தான் தவறுகள் நடப்படுறது. ஓகே. இல்லை, அந்த கட்சியிலும் நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதா நிறையா கேள்விப்படுறாங்க. இன்னும் சொல்லணும்னா தேர்தல் கிட்ட நெருங்க பெரிய கட்சிகள் எல்லாமே வந்து பணம் கொடுத்ததுன்னா நாமினேஷன் தாக்கல் பண்ணவங்க கூட வேலைகள் செய்யாமல் இல்லை மறுபடியும் திரும்ப பெறுறது, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களில் அவங்க செய்யக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியமா? இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிரூபிக்கப்படாத விஷயங்கள் தான் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் கட்டாயமாக உள்கட்சி பூசல் இருக்கும் கட்டாயமாக. ஏன்னா 2 பேருமே ஒரு கருத்தை ஒத்துக்கிட்டு ஒரு டீம் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு பெரிய கட்சியாரும் 2 சின்ன கட்சியாரும் ஒவ்வொரு தொகுதியிலுமே 2 கட்சி 2 கூட்டம் 3 கூட்டம் அவங்க வந்து ஸோ கேங் வார் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது என்ன சொன்னால் பனிப்போர் மாதிரி உள்ளுக்குள்ளே அது நடக்கிறது சகஜம்தான். ஒருத்தர் தோத்துட்டா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கும், ஆதாயங்கள் இருக்கும் அப்படின்றது உள்கட்சி சார்ந்தது. அது எல்லா கட்சியிலுமே உண்டு. ஆனால் அந்த அளவுக்கு இவங்க இதில் கட்சி இருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு வேட்பாளரே இவங்க தேடி போட்டா மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க இதில் அந்த உள்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. இல்லை, 234 தொகுதியில் நம்ம தான் நிற்க போகிறோம்ன்ற தனிச்சு வராங்க. தனிச்சு வரனாலே நம்மளை ஏற்றுக்க மாட்டுறாங்க. அதாவது மற்ற கட்சிகள் மற்ற கூட்டணி கட்சிகள் நம்மகிட்ட வரல அப்படின்றதுமே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காரா சார்? நாங்கள் தனிச்சே பார்த்துறோம், நாங்கள் தனிச்சே நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இல்லை சார், இதுக்கு முன்னே பல தேர்தலில் வந்த நடிகர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அதர் ஸ்டேட்லேயும் இருக்கட்டும் வந்த நடிகர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வார்த்தைகளை முன் வச்சாங்க. இன்றைக்கி சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு எம்பி சீட்டு வாங்கிட்டு அந்த கட்சிக்கு வேறு எம்எல்ஏ கூட இந்த வாட்டி ஒதுக்கப்படாமல் அவங்க வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் வந்து ரொம்ப பெருசாக ஸோ நாங்கள் வந்து ஆட்சியை கட்டாயமாக பிடிச்சோம். இது வந்து ஒரு தேர்தலுக்குமே நடக்கக்கூடிய நடைமுறைகள் தான். புதுசாக வரவரோட
அவரோட பலம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அவரோட பலம் உண்மையிலேயே பலமா பலவீனமா நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஸோ இந்த எலெக்ஷன் வரல என்ன வேணாலும் பேசிக்கலாம். 4ஆம் தேதிக்கு மேலே எதுவுமே பேச முடியாது. இல்லை, இந்த ரோட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்காக அனுமதி கொடுங்க. ஏன்னா என்னை பார்க்க ஒரே இடத்துல கூட்டுறனால தானே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஏன்னா ரோட் ஷோ எனக்கு நினச்சி அப்படின்னா நான் சாலை எங்கும் இருக்கக்கூடிய மக்களையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் நான் சந்திச்சுட்டு வந்துடுறேன். சார், ரோட் ஷோ கொடுக்கறதுல என்ன ஒரு பெரிய நடைமுறை பிரச்சனை இருக்குன்னா, இவங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணும்போது அங்கே கூடக்கூடிய மக்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியாத பாதுகாப்பு, அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஸோ உங்களுக்கு ரோட் ஷோவில் என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு தேவையான நீராகாரமோ எதையுமே அவங்களுக்கு வழங்க முடியாது மக்கள். ஸோ அதனால் வந்து மக்கள் பாதிக்க தான் படுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடை வெயில் காலம். ஸோ ரோட் ஷோ கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது மக்களுக்கு. ஏன்னா மக்கள் வந்து அறியாமையில் ஒரு நடிகரை பார்க்கறதுக்காகவோ தலைவனை பார்க்குறன்ற ஆர்வத்துலையும் வந்துடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிலில் நின்னாங்கன்னா கட்டாயமாக அவங்க பாதிக்கப்படுவாங்க. இதனால தான் அதிகாரிகள் மறுக்கிறாங்க. மற்றபடி இவரை பார்த்து பயந்தோ இவருக்கு கூட்டம் சேர்ந்தனும் ஓட்டு வந்துடணும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இன்னும் சூடு பிடிக்கும் நினைக்கிறீங்க? வரக்கூடிய இன்னும் 10 நாட்கள் இன்னும் சூடு பிடிக்கும், இன்னும் களம் ஹீட்டாக தான் இருக்குமா சார்? ஆமாம் சார், கட்டாயமாக இதை விட அதிகமாக தான் இருக்கும். பிரச்சனைகள் கட்டாயமாக சந்திச்சு தான் ஆகணும். ஓகே, பல இடங்களில் பிரச்சாரங்கள் பண்ணும் பொழுது இந்த வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய பெரிய கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை வளர்ந்து வர கட்சிகளாக இருக்கட்டும் அது எப்படி உபயோகிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அந்த மேடை நாகரிகம்னு ஒரு விஷயம் இருக்குது. இருந்தவங்களையும் சரி இருக்க போகிறவங்களையும் சரி அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்குறீங்களா? அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, வார்த்தைகள் வந்து மேடை நாகரிகத்தோடு தான் இருக்கும் சார். ஏன்னா இல்லை அப்படின்னா வந்து வழக்குகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை வந்து ஒரு வேட்பாளர் பயன்படுத்திட்டார் அப்படின்னா ஒரு வழக்குகளை சந்திக்கிறோம். உங்களுக்கே தெரியும், என்னோட சுதந்திரம் வந்து உங்கள் மூக்கை தொடாதவரில் தான் என் சுதந்திரம். தொட்டுட்டேன் அப்படின்னா சட்டப்படி குற்றம். ஸோ அப்படின்னும் போது இவர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து என் மனசை பாதிக்கக்கூடாது. பாதிக்காத விஷயங்கள் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆதாரம் இல்லாத விஷயங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ ஆதாரத்தோடு நான் நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருந்தேன்னா நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இப்போ வழக்குகளை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அநாகரிகமான வார்த்தைகளை பேசிட்டு அது எந்த தலைவராக இருந்தாலும் வழக்குகளை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால் முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அநாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்தவே மாட்டாங்க, நாகரிகமான வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இவர் கொஞ்சம் மெச்சூராக தான் பேசுகிறா போல, எதுவும் தவறாக பேசுகிற மாதிரி பார்க்கல. சிறப்பு. நாட்கள் கிட்ட நெருங்கிடுச்சு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். இன்னும் நிச்சயம் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறும். ஜெய் வணக்கம்.